ஆயிரம் சொல்ல என்ன பண்ண பார்க்க போகிறேன் பிளாக் பில்லர் சீசனோட எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்க்க முன்னாடி போன எபிசோட நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துங்க. அப்போ தான் இந்த எபிசோட் தலைத்தலையாக புரியும். அதே மாதிரி இந்த எபிசோடில் மறக்காம எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி போன எபிசோட கன்வின்ஸ் தான் இந்த எபிசோடும். அதனால் மறக்காம அதையும் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோட் தலைத்தலையாக புரியும். திரும்பவும் சொல்கிறேன் சரியா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களாம் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்டுருங்க. பழசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணி லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏற்றி விட்டால் போதும். ஏன்னா நம்ம ஒன் அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் வளர்ந்து பேச இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜனமி தமிழ். நாம கோஜ கைஸ். ஃபர்ஸ்ட்ல என்ன கட்டுறாங்கன்னா, நம்ம செபாஸ்டியன் ஜெயிலுக்குள்ள அடைச்சி வச்சு தான் கட்டுறாங்க. அந்த லீடர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒழுங்கு முடியாது எல்லா உண்மையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எந்த உண்மையும் தெரியாது, நாங்கள் எந்த பொய்யும் சொல்லலை, நாங்கள் ஒன்றும் ட்ரக்ஸ் கடத்தலன்னு சொல்லும்போது, இவன் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்போ அந்த சைக்கோ பார்த்துருக்கவன் கண்ணு நல்லா இருக்குது, இவன் கண்ணை நான் நோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருவான். ஆனால் செபாஸ்டியன் வா முடிஞ்சால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்துட்டு இருப்பான். இந்த சீன் இங்கே பார்த்தா நம்ம சீனில் வந்து அவனை ஒரு தனி விசாரணை இதில் அடைச்சி வச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம டிடெக்டிவ் வந்து டீ கொடுக்க வந்து அவன் அப்படியே செபாஸ்டியன் மாதிரி தெரியும். இவனுக்கு செபாஸ்டியனோட ஞாபகமாகவே இருக்கும். பார்த்தா அது உண்மையிலே டிடெக்டிவ் தான். டிடெக்டிவ் கேட்பாரு, நீ சொல்லு சீனிலேயே என்னாச்சு அப்படி கேட்கும்போது இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ அடுத்த சீன்லேயே நம்ம அந்த ஒரு பணக்காரனோட வீட்டு தான் கட்டுவாங்க. அந்த பணக்காரனும் என்ன லவ் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பச்சை சட்டையை தான் கட்டுவாங்க. ஏன் உங்கள் மாஸ்டரை பிடிச்சிட்டாங்களாமா ஏதோ ட்ரக் கேஸில் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ நீ தானே அது காரணம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ஒன்றும் காரணம் இல்லை, அப்போ என்கிட்ட அதுக்கு வந்திருக்கேன்னு கேட்கும்போது, ஆமாம் உங்கள்கிட்ட ஒரு சின்ன டீல் பேசணும்னு சொல்லிட்டு அந்த டீலையும் பேசி முடிச்சு அடுத்த சீன்லேயே வெளியே போயிடுவாங்க. சரி இந்த டீல் நல்லா தான் போச்சுன்னு சொல்லும்போது அந்த பக்கத்தில் உள்ள பொண்ணு நீங்கள் ரொம்ப போய் சொல்கிறீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். இவன் அதை கண்டுக்காம இங்கே பார்த்தா இந்த டிடெக்டிவும் ஒரு கடலோரமாக அப்படி நின்றுட்டு அவர் யோசிச்சுட்டு இருப்பார். ஏன்னா அவர் சின்ன வயசுலேயே ஒரு கண்ணு முன்னாடி அவங்க அப்பா அம்மா கொலை பண்ணி அப்படியே நம்ம சினிமா மாதிரி தான் இவர் வாழ்க்கையும். இவர் கஷ்டப்பட்டு முன்னேறி தான் இவ்வளோ பெரிய போஸ்டிங்க்கு டிடெக்டிவ் போஸ்டிங்கே வந்திருக்காரு. அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டு இது எதையும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ இங்கே பார்த்தா நம்ம செபாஸ்டியனை காட்டுவாங்க. செபாஸ்டியன் வந்து அப்படியே வெட்டு கையத்தோடு இருப்பார். அப்போ யாரோ வந்து என்ன செபாஸ்டியன் உன்னை பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது செபாஸ்டியன் யாருன்னு பார்த்தா அப்படியே முன்னாடி வந்து நிற்பாங்க. பார்த்தா ஏஞ்சலினா இவளுக்கு இன்னும் சாவே கிடையாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ அவளும் வந்துட்டு செபாஸ்டியன் பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது, நான் உன ஒரு டீல் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா நம்ம சினிலும் இங்கே இருக்க வெறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புவோம். அப்போ நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு எங்கே போகிற சினில் அப்படின்னு கேட்கும்போது, இந்த பிரச்சனைக்கு நான் முடிவு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ வெளியே போனால் மட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் நினைக்கிறியா சினில் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம சினிலும் ஆமாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உனக்குன்னு வெளியே யாருமே இல்லை, நீ ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டேன், உனக்கு யாருமே சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, உன் கதை எல்லாமே முடிய போகுது சினில் அப்படி சொல்லும்போது, இல்லை நீ உனக்கு இந்த அண்டர் கிரவுண்டை பற்றி தெரியாது, அங்கே எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நிறையா இருக்குது அப்படி சொல்லும்போது, நீங்கள் பார்த்தா நம்ம செபாஸ்டியனும் உங்கள் உடம்புல ரொம்ப காயப்பட்டிருப்பாரு. அப்போ வந்து சொல்லுவான், நீ எதுக்கு அந்த சினில் பின்னாடி போயிட்டு இருக்க, நீ ஒரு டீமன் அதை புரிஞ்சுக்கோ, இப்போ வேறு நீ வீக்காக இருக்க, நீ ஏன் கூட வந்து சேர்ந்துரு சினியில் என்கிட்டையும் கொடுத்துரு அப்படி சொல்லும்போது, உன்னை இங்கேருந்து நான் ஈஸியாகவே விடுவிப்பேன் அப்படி சொல்லும்போது நம்ம செபாஸ்டியன் சொல்லுவார், இல்லை அதெல்லாம் முடியாது, நான் மாஸ்டர் உனக்கு விட்டு தர மாட்டேன், எப்போவும் நான் மாஸ்டர் கூட தான் இருப்பேன், நீ மாஸ்டருக்கு எதாவது பண்ணனா நான் அப்போ அங்கே வந்து நிற்பேன் அப்படி சொல்லும்போது அவர் சொல்லுவான், சரி பார்க்கலாம் நீ எப்படி நிற்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த சாட்டை வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம செபாஸ்டியன் அடி வாங்கிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம டிடெக்டிவ் சொல்லுவார், இந்த ஃபேண்டம் கம்பெனிலாம் எல்லாமே மூட போகுது, ஏன்னா நீ கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வரீங்க அப்படி சொல்லும்போது தான் உன் கதையை பற்றி எல்லாமே என்கிட்ட அந்த கேப்டன் சொல்லிட்டாரு லீடரு அப்படின்னு சொல்லும்போது, சரி சொல்லிட்டார்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கே அசால்ட்டாக கிளம்ப பார்ப்பான். சரி நான் இனிமேல் உன் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் கொஞ்சம் நேரத்தில் ஷார்க் ஆகி திரும்பி பார்ப்பான். அப்போ தான் நம்ம டிடெக்டிவ் சொல்லுவார், சரி நீ செய்கிறது நல்லது தான், நான் உன் கூட இருந்து போராடுறேன் கடைசி வரைக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவரும் அப்படியே சிரிச்ச மணிக்கே அவர் சொல்லுவார், ஏன்னா அவருக்கும் புரியுது. அப்போ இந்த அடுத்த சீன்லேயே இவங்க ஒரு மாறு வேஷம் போட்டு அந்த தெரு வீதியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இவனு சொல்லிட்டு இருப்பாங்க, நான் ஒரு நல்ல ஒரு இங்கிலாண்டை உருவாக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், இங்கே எந்த போதை பொருளும் இருக்கக்கூடாதுன்னு. அப்போ அவங்க அம்மா வந்து பின்னாடி, நான் ஒருத்தனை பிடிச்சிருக்கேன் தம்பி, அவன் ஒரு சாட்சியாக இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சின்ன பையனை தான் கட்டுவாங்க. அந்த சின்ன பையனை சொல்லுவாங்கன்னா, ஒரு சைனீஸ் அக்கா வந்து நான் அந்த இடத்துல பார்த்தேன் அப்படி சொல்லும்போது நம்ம சில கண்டுபிடிச்சிருவான், அது வந்து அந்த லாவோட சேர்ந்தவன் தானே. அப்போ இவனும் இன்னொரு வெள்ளை முடி போட்டவர் இந்த சாக்லேட் வந்துட்டு அதை பற்றி கேட்டுட்டு போனார் அப்படி சொல்லும்போது, இன்னொருத்த வந்து அந்த ட்ரக்ஸை தான் எனக்கு எவ்வளோ வேணாலும் காசு தரேன்னு சொல்லும்போது நம்ம டிடெக்டிவ் பிடிச்சி என்னடா ட்ரக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்கன்னா, இந்த பணக்காரனும் எப்படியும் நம்ம ட்ரக்ஸ் எல்லாம் இப்போ சப்ளை எக்ஸ்போர்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லும்போது உடனே சினிலும் அந்த டிடெக்டிவ் வந்து இவனை கடத்தி கொண்டு போயிட்டு ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லி யார் அந்த ஸ்டான்லியே கொண்டா, அதை நீ உண்மையை மட்டும் சொல்லு, நீ தானே எல்லாத்துக்கும் காரணம் கேட்கும்போது, இல்லை நான் ஸ்டான்லியே கொல்ல, லா தான் எல்லாத்தையும் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கன் பாயிண்டில் அவனை பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஸ்டான்லிக்கும் அவனுக்கும் ஒரு பகை, அதனால தான் லா கொண்டுட்டான், ஆனால் நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஆளுங்கெல்லாம் சுற்றி வளச்சிருவாங்க. நம்ம டக்குன்னு நம்ம அந்த பணக்காரர் சொல்லுவான், இப்போ நீங்கள் சாக போகிறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி பார்க்கலாம் யார் சாகுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஆர்டர் பண்ணுவான். செபாஸ்டியன் நீங்கள் சீக்கிரமாக வாங்கி இருக்கிற எல்லாரும் கொலை பண்ணு சொன்னோடனே டக்குன்னு செபாஸ்டியன் ஒரே செகண்டில் அங்கே வந்து அந்த புல்லட்லாம் அந்த வண்டி தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் செபாஸ்டியன் ஈஸியாக அப்படியே புதுசாக வந்து எல்லாரும் முடிச்சு போட்டு என்ன மாஸ்டர் ஒன்றாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, செபாஸ்டியன் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு என் வழியில் யார் வந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் அவளை கொண்டு அப்படின்னு சொல்லும்போது, சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ நம்ம சினியில் திரும்பி பார்த்து, இனிமேல் எங்கள் வழியில் வராதிங்க டிடெக்டிவ், உங்கள் வழி வேறு எங்கள் வழி வேறுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கப்பலும் போயிட்டுருக்கோம். கப்பலை தரமாக தாக்குவாங்க இங்கேருந்து அந்த மியூசியம் அந்த வெடிகுண்டெலாம் வச்சு நம்ம சினிலும் செபாஸ்டியன் சேர்ந்து அப்படியே அந்த கப்பலுக்குள்ளே ஒரு ஜம்ப் அடித்து அந்த கப்பல் வேறு போகிற நிலமையில் இருக்கும். அதையும் உடச்சி விட்டு உள்ளே வந்துடுவாங்க. இங்கே லாவுக்கும் தெரிஞ்சிடும் ஏதோ சம்பவம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே பயந்துக்கிட்டு இருப்பாங்க, கப்பல் எப்படி அழிய போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம சினிலும் செபாஸ்டியன் அங்கே வந்துட்டு, நான் பார்த்துக்கிறேன், நீ இவங்களை பார்த்துக்க, நான் வந்து அந்த லாவை சமாளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம சினிலும் அந்த பக்கமாக கிளம்பிடுவான். சினியில் அந்த நெருப்புக்குள்ளே அப்படியே போயிட்டு
லாவோட ரூமுக்கு போயிட்டு ஏன் லா இப்படி ஒரு துரோகத்தை பண்ண அப்படி கேட்கும்போது நான் ஒன்றும் துரோகம் பண்ணல, நம்ம ராணி தான் நம்ம சீக்ரெட் இந்த மிலிட்ரி ஏஜென்சியோட சீக்ரெட்லாம் எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு விற்றுட்டாங்க, அந்த ஸ்க்ரோல் தான் அதனால தான் நான் வேறு வழி இல்லாமல் தான் அப்படி பண்ணேன் அப்படி சொல்லும்போது அது நீ பண்ணிருக்கக்கூடாது லாவ், நீ பண்ணது ரொம்ப தப்புன்னு சொல்லும்போது எது நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு கண்ணெடுத்து சொல்லுவான். அவன் கத்தி எடுத்து கொண்டு வருவான். இங்கே பார்த்தா நம்ம செபாஸ்டியன் அந்த பொண்ணை தோக்கடிச்சிட்டு இவன் பார்த்து அந்த கத்தி எடுத்து கொள்ள வருவான். நம்ம செபாஸ்டியனும் குறுக்க வந்து தடுக்கலாம் தான் பார்ப்பான். ஆனால் அதுக்குள்ளே அந்த டிடெக்டிவ் வந்து அந்த கத்தியை வாங்கிட்டு அப்படியே ஒரு உடம்பு ஃபுல்லாக அப்படியே குத்தி இறங்கிரும், பின்னோலியாக வந்துடும். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இது வேணாம்னு சொல்லும்போது நம்ம செபாஸ்டியன் வந்து தடுத்து விட்டு அவனுக்கு ஒரு கீரலை போட்டு விட்டோன்னே இவனும் நான் சாக தருவாயில் போயிட்டேன், இனிமேல் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி ஒரு இடத்த காட்டிட்டு அப்படியே அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோன்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே பார்த்தா அவர் சாவர தருவாயில் படுத்து கிடப்பாரு. சொல்லுவார், இல்லை சினியில் தான் என் நல்ல வழி, எனக்கு யாருமே இல்லை, என் கூட பிறந்தவங்களும் இல்லை, எனக்குன்னு ஒரு ஃபேமிலியும் இல்லை, அதனால நான் போகிறத நினச்சி யாருமே கவலைப்படாதீங்க, நான் கடைசி வரைக்கும் உன்னை ஒரு தம்பியாக தான் பார்த்தேன், இனிமேல் நல்லபடியாக இரு அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்படியே அவர் செத்து போயிட்டோடனே நம்ம சினியில் போய்ட்டு ஒரு அடி வச்சுட்டு ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ளே தான் ஒரு சீல்டு மாதிரி உங்களுக்கு வந்துட்டாருன்னு சொல்லும்போது இன்னொரு அடியை போட்டு இடியட் செபாஸ்டியன் நீ ஒரு ஒன்றுத்துக்கு ஆகாதவன் அப்படி சொல்லிட்டு கோவத்தில் பேசிடுவான். பேசும்போது நம்ம அப்படியே அங்கே போய் கண்ணீராஜி செலுத்திட்டு இருக்கும்போது பார்த்தா பின்னாடி செபாஸ்டியன் முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட எண்ட் பண்ணிடுவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நம்மள எபிசோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபில் லைக் ஷேர் எல்லாமே பண்ணி விட்ருங்க சரியா. அதனால் 1K அடிக்கணும் பக்கம் தான் இருக்குது. அதனால் இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கமெண்ட்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிவிட்டா எனக்கு போடுறதுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் சரியா கைஸ். அதனால் வளர்ந்து பேசாமல் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் கௌதமி தமிழ். பை கைஸ், லவ் யூ, டாடா, பை, see you.